ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை திராட்சை இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் கிரேப்ஸ் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இனிப்பு, காரம், புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக கிரேப்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக போடுறதோட இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகு அப்புறம் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற திராட்சையை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த பச்சை கலரில் இருக்கிற திராட்சையில் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் வந்து அந்த பர்பிள் கலரில் இருக்கிற திராட்சையில் கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ திராட்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த திராட்சை பழம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டியான பழம் தான், அதனால் சீக்கிரமாகவே வந்துடும். இதில் கொஞ்சமாக சால்ட்டும் கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த திராட்சை பழத்தில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு வெளியில் வரும். உங்களுக்கு அந்த திராட்சையும் நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு 2-3 மாதத்துக்கு கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். ஆனால் உங்களுக்கு இதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் எண்ணெய்லாம் இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு வெளியில் வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா வற்றி வரணும். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இனிப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கிரேப்ஸில் வந்து போகும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ காரத்துக்காக நீங்கள் மிளகா பொடி யூஸ் பண்ணாமல் சில்லி ஃப்ளேக்ஸாகவே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நல்லது. அதனால தான் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸாகவே கிடச்சா ஓகே. இல்லை அப்படின்னா 4-5 மிளகாவை அந்த எடுத்துக்கோங்க. அதை வந்து லைட்டாக மிக்சியில் திரிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே வெள்ளை சர்க்கரையில் செய்கிறதா இருந்தால் செய்யலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இப்போ வந்து நாட்டு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துருந்தேன் இல்லையா, அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். அந்த வெள்ளை சர்க்கரை ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஸ்வீட் செய்யும்போது வெறுமனை நாட்டு சர்க்கரை மட்டும் போடுறதோட அந்த வெள்ளை சர்க்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது இன்னும் அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம சர்க்கரைலாம் போட்டதுனால நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. மெல்ட் ஆகி அதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சுண்டி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இது வந்து ஸ்வீட் மாதிரியும் நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை சப்பாத்தி இல்லை அப்படின்னா ஊறுகாய் மாதிரி நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு 2-3 மாதத்துக்கு வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இன்னும் லைட்டாக நீங்கள் மேலே வந்து எலுமிச்சம்பழத்தை கூட புழிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டோம் அப்படின்னா தாராளமாக 2-3 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.